ஸோ ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம கூட மிஸ்டர் உமன் அப்ரஹாம் ஜாயின் பண்ணியிருக்காரு. ஹீஸ் அ லீடர்ஷிப் கோச், ஹீஸ் அ கார்ப்பரேட் ட்ரெயினர், ஹீஸ் அ ஹெச்ஆர் அண்ட் ஓடி கன்சல்டன்ட் அண்ட் ஹீஸ் அ ப்ரொமோட்டர் அண்ட் டைரக்டர் ஆஃப் குளோபல் பெஸ்ட் ஹெச்ஆர். ஸோ ஹாய் சார், Hi, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். thank you for inviting me for Yes. this program. சார், இப்போ நீங்கள் வந்து எல்லா பீட் இன் ரிலேஷன்ஷிப் ஆர் பீயிங் எனிவேர் லைக் கார்ப்பரேட்டாக இருக்கட்டும், எங்கேயா இருந்தாலுமே யோர் வேர்ட் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வேர்ட் தான் வந்து தட் கிரியேட்ஸ் அ வேர்ல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வாட்ஸ் யுவர் ஒப்பீனியன் ஆன் இட்? பைபிள்ல ஒரு அழகான ஒரு வேர்ஸ் இருக்கு. ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை கடவுளோடு இருந்தது, வார்த்தை கடவுளாய் இருந்தது, வார்த்தையாலே உலகம் உருவாக்கப்பட்டது. இப்போ அந்த அளவுக்கு அந்த வார்த்தைகளுக்கு இம்பார்ட்டன்ஸ். இப்போ வந்து இது கிறிஸ்டினாக இருக்கும்போது அது பைபிள் வேர்டு அப்படின்றோம். இப்போ வந்து நம்ம உலகத்தை நம்ம கிரியேட் பண்ணுறது நம்ம வார்த்தைகள் தான். நான் சந்தோஷமாக இருக்கிறேன்னு நினச்சி எப்படி சொல்கிறனோ அதே மாதிரி சிலவங்க இருக்காங்க, அதெல்லாம் ஒர்க் ஆகாதுப்பா அவன் வாழ்க்கையில் எதுவுமே ஒர்க் ஆகாது. ஓகே, சிலவங்க வந்து ரொம்ப கஷ்டம்னா அவன் வாழ்க்கை பூரா கஷ்டமாக தான் இருக்கும். ஓகே, இப்போ இதுதான் வார்த்தைன்றது. இந்த வார்த்தை தான் உங்கள் உலகத்தை கிரியேட் பண்ணுது. ஓகே, இது வந்து வெளியே இல்லை, உங்ககிட்ட இருந்து தான் இருக்குது. உங்கள் உடம்புலேருந்து வர்ற வார்த்தைகள் தட் கிரியேட்ஸ் எ வேர்ல்டு. இப்போ என்னை பற்றி வந்து நீங்கள் ஒரு ஒப்பீனியன் வர்றதே நான் என்ன பேசுகிறேன், எப்படி பேசுகிறேன்றதை பொறுத்தா இருக்கு. ஓகே ஓகே, நான் வந்து இப்போ ஒரு வல்கரான வேர்ட்ஸை யூஸ் பண்ணுறேன், இல்லை நான் எப்பவுமே சத்தம் போடுறேன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு இம்ப்ரெஷன் ஃபார்ம் ஆகும். கரெக்ட். ஓகே, ஸோ ஐ ஆம் கிரியேட்டிங் my own personality in front of you by using my words and actions. Correct. Okay, இப்போ நான் வந்து சாஃப்டாக பேசுகிறேன், நல்லதாக பேசுகிறேன்னா you will form a different opinion about me. பிப்ளிக்கலாக ஒன்று பேசலாம், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா உங்களுடைய வார்த்தைகள். அதனால தான் சொல்கிறாங்க எல்லாரும் நீ இப்போ பேசும்போது பழகும்போது நல்ல வார்த்தைகளை பேசுங்க, நல்லதாக பேசுங்க, நல்லபடியாக பேசுங்கலாம் சொல்கிறோம். ஓகே, இந்த வார்த்தைகள் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட். இன்னொன்று, என்னோட வேர்ல்டு வந்து கிரியேட்டிவ் சைக்காலஜிக்கலில் என்ன சொல்கிறாங்கன்னா கஷ்டன்றவனுக்கு கஷ்டமாகவே தான். இல்லை என்ன வந்து ஐ ஆம் வெரி பிளெஸ்ட், கடவுள் என்ன ரொம்ப ஆசீர்வதிச்சிருக்காரு, கடவுள்னா வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறான். பணம் இருக்காது, இப்போ நீங்கள் வந்து ரோட்டில் படுத்துட்டு இருக்காங்க, ஓகே, அவங்கள்ட்ட எதுவுமே இல்லை, ஆனால் தேர் ஹாப்பி இல்லையா? எல்லாம் இருந்து மெத்தையில் படுக்கிறோம், ஹாப்பியாக இல்லையே? அப்போது இட் இஸ் நாட் தட். இது உன்னோட எண்ணம் ஒன்று, உன்னுடைய வார்த்தைகள் எப்படி பிரதிபலிக்கிறோம், எப்படி இதை பண்ணுறோன்றதை பொறுத்து யூ ஆர் கிரியேட்டிங் யுவர் ஓன் வேர்ல்டு. ஃபேமிலியில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே எப்படி வார்த்தைகளை யூஸ் பண்ணுறாங்க, எப்படி டோனில் யூஸ் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து அர்த்தங்கள் மாறும். இதெல்லாம் இருக்கு. ஆஃபீஸில் கூட ரீசெண்டாக ஒரு ப்ரோக்ராம் பண்ணாங்க, நல்லா செஞ்சுட்டப்பாண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. அது எங்கே ப்ரெஷர் கொடுக்குறப்ப மீனிங் மாறிடுது. நல்லா செய்வாருப்பா அப்படின்னா நல்லா செய்வாரா, இல்லை நல்லா செய்வாருப்பா, நான் வச்சு செய்வாருப்பா அப்படின்வாங்க. இந்த வார்த்தைகளில் மீனிங்கே மாறிடும். ஓகே, நீங்கள் அந்த ரிலேஷன்ஷிப்பே கிரியேட்டும் பண்ணலாம், ஹார்மும் பண்ணலாம். ஓகே, உங்கள் வார்த்தைகளை வந்து ஒரு இதை உருவாக்கலாம், இல்லை உடைக்கலாம். இதெல்லாமே உண்டு. பில்ட் பண்ணலாம், பிரேக் பண்ணலாம், ஹார்ம் பண்ணலாம், இல்லை ஹீல் பண்ணலாம். ஆல் தட் த்ரூ யர் வேர்ட்ஸ். இன் கம்பெனியில் வந்து நல்ல கம்பெனியாக வளரணும், பெருசாக க்ரோ ஆகணும், எம்ப்ளாயீஸ் ஹாப்பியாக இருக்கணும், எம்ப்ளாயீஸுக்கும் கம்பெனிக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வேணும்னா எவ்ரி ஒன்ஸ் சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். ஓகே, அதுக்கு வந்து மோர் ரீடிங் பண்ணணும், அப்சர்வ் பண்ணணும். 100 இது பண்ணுறாங்க, 98 இது தப்பாக போயிருந்தா கூட 2 நல்லதாக இருந்தால் அதை வச்சு எப்படி மேலே வரலாம்னு யோசிக்கலாம். சிலவங்க இருப்பாங்க 98 நல்லா பண்ணியிருப்பான், இந்த 2 குறைய மட்டும் முதல்ல சொல்லி அவனை டிமோட்டிவேட் பண்ணி விட்டுருவாங்க. இது 2 பெர்ஸ்பெக்டிவ்ஸ் தான். ஸோ ஹவ் யூ யூஸ் யுவர் வேர்ட்ஸ் டு கிரியேட் மை ஓன் வேர்ல்ட் அண்ட் ஹவு டு ஐ யூஸ் த வேர்ட்ஸ் டு கிரியேட் பீப்புள் அரவுண்ட் மீ. அவங்களோட சந்தோஷம், அவங்க எப்படி ஹாப்பியாக வச்சுக்கலாம், அவங்கள எப்படி மோட்டிவேட் பண்ணலாம் என்றதும் நம்ம வேர்ட்ஸில் தான் இருக்கு. ஏன்னா மக்கள் பார்க்கறது வந்து என்னுடைய எண்ணங்களை அவங்களால பார்க்க முடியாது. நான் என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தான் தெரியும், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்றது தான் உங்களுக்கு தெரியும். நான் என்ன பேசுகிறேன்றது தான் நீங்கள் கேட்குறீங்க. ஸோ நான் எவ்வளோதான் நல்லவனா, இப்போ சில வீடுகளில் இருக்கும் அப்பா அம்மா அந்த குழந்தையாக தான் எல்லாம் செய்வாங்க. அவங்க கேட்டிங்கன்னா அவங்க வாழ்க்கையே என் பசங்களுக்காக தான் நான் அர்ப்பணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க. அவங்களுக்காக தான் வேலை செய்கிறேன், அவங்களுக்கு தான் உழைக்கிறேன்னோ. ஆனால் வீட்டுக்கு போனால் ஒய்ஃபை பார்த்து சரியாக பேச மாட்டாங்க. அந்த குழந்தை ஏதாவது கேட்டால் ஒரு 5 ரூபாய் கேட்பரி கேட்டாங்கன்னா திட்டுவாங்க. ஓகே, ஆனால் கேட்டால் வாழ்க பூரா நான் அழைக்கிறது உனக்காக தான். அந்த குழந்தைய பொறுத்த வரைக்கும் 5 ரூபாய்க்கு கேட்பரி வாங்க தெரியுமில்ல, நீ எல்லாம் எதுக்கு உழைக்கிறேன்? ஓகே, ஸோ யூ ஆர் கிரியேட்டிங் அ வேர்ல்ட். அந்த குழந்தையோட மனசில் வந்து யூ ஆர் கிரியேட்டிங் ஏ டிஃப்ரெண்ட் இது. ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்
நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது மட்டும் போகாது, என்ன சொல்கிறீங்கன்றதும் வெரி இம்பார்ட்டன்ட். ம். என்ன பேசுகிறீங்கன்றதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுடைய வார்த்தைகள் ரொம்ப, அதான் படித்தவங்க வந்து லிமிட்டாக பேசுவாங்க, ஆனால் கரெக்டாக பேசுவாங்க. They say people who are not well educated, they talk a lot. ஓகே. அவனுக்கே புரியாது என்ன பேசுகிறான்னு. ஓகே, ஸோ தே டாக் அ லாட், பட் ரொம்ப சவுண்டு தான் இருக்குமே தவிர கண்டென்ட் இருக்கு. ஓகே, யூ நீட் டு லுக் அட், அளந்து பேசணும். அது நல்ல சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் வேணும். வேர்ட்ஸ் வேணும்னா படிக்கணும். ஓகே, மோர் அண்ட் மோர் யூ ரீட், யூ வில் கெட் மோர் வேர்ட்ஸ். அப்ரோப்ரியேட்டட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி பேசணும். எஸ், இதுவும் வெரி இம்பார்ட்டன்ட். சார், இப்போ நீங்கள் சொன்னது எல்லாமே இட்ஸ் மோர் ஆஃப் ஃபிலாசபிக்கலாக இருக்குது. இப்போ ஒரு டே டு டே ஆர்கனைசேஷனில் இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும்? இப்போ நீங்கள் சொன்ன சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் இது எல்லாமே புரியுது, பட் ஒரு எக்ஸாம்பிளாக சொன்னீங்கன்னா வியூவர்ஸ்க்கும் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியும். ஓகே, வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா, இப்போ எனக்கு வந்து ஒரு ஐ ஃபெயில்டு இன் திஸ், ஓகே, இதில் நான் தோத்துட்டேன் அப்படின்னு பார்த்தோன்னா, என் மைண்டுக்கு நான் கொடுக்குற கமாண்ட் தான், நான் தோத்துட்டேன். எஸ். இப்போ இதே வந்து ஐ கேன் யூஸ் அ டிஃப்ரெண்ட் வேர்ட் அண்ட் எக்ஸ்பிரஸ் இட். ஐ லேர்ன்ட் ஒன் மோர் வே ஆஃப் நாட் டூயிங் எ திங். ஓகே, ஓகே, திஸ் இஸ் அ நியூ திங் ஃபார் மீ. ஐ நீட் டு டூ டிஃப்ரெண்ட்லி. ஸோ ஐ எம் கிவிங் எ கமாண்ட் டிஃப்ரெண்ட்லி. என்னை யாரும் ரெக்கக்னைஸே பண்ண மாட்டாங்க. நான் எவ்வளோ எஃபர்ட் போட்டாலும் என் கமெண்டில் மரியாதையே இல்லை இப்படின்னு சொல்லலாம். இது என்னோட கமெண்ட்டு. இந்த கமெண்ட் நம்ம பிரெயினுக்கு போகும்போது என்ன ஆகுதுன்னா, அதை எப்படி எடுத்துக்கோன்னா, ஓ நீ எஃபர்ட்டு போட்டால் மரியாதை கிடைக்காது அப்படின்னு. இப்போ நான் இதை வந்து என் வார்த்தைகளை மாற்றணும். ரீஃப்ரேமிங்ன்றாங்க. நான் இந்த வார்த்தைகளை மாற்றி பேசணும். ஓகே, இந்த இடத்துல நான் எனக்கு மரியாதைக்கு கிடைக்கணும்னா நான் என்னெல்லாம் செய்யணும், 1 2 3 என்ன பண்ணணும், மற்றவங்க இங்கே யாரெல்லாம் இங்கே மதிக்கப்படுகிறார்கள், அவங்க என்ன பெட்டராக செய்கிறாங்க. ஓகே, இப்போ அந்த மாதிரி நானும் செய்யணும், அது மாதிரி வளரணும்னு நினச்சேன். இது ஐ எம் கிவிங் எ டிஃப்ரெண்ட். இப்போ வந்து என்னோட மைண்ட் வில் பிகமிங் ஆக்டிவ். ஐ எம் லுக்கிங் அட் ஆப்பர்ச்சுனிட்டி, என்னெல்லாம் பண்ணலாம். You start observing more and I start doing it also. Okay. And என் பிரெயினுக்கு நான் பிரெயின்ன்றது வந்து நம்ம தான் கமாண்ட் கொடுக்குறோம். ஓகே, அது உள்ளே இருக்கு. ஓகே, எல்லாருக்கும் இருக்காது. அதை யூஸ் பண்ணோன்னா யூஸ் பண்ணலாம், இல்லைனா அப்படியே இருக்கும் அது. இப்போ யூ ஆர் கிவிங் எ கமாண்ட் டு தட். எஸ். இப்போ வந்து சிலவங்க எல்லாம் பார்த்தா இதெல்லாம் ஒர்க் ஆகாது, இது டிஃபிகல்ட்டான வேலைன்னு சொல்லலாம். டிஃபிகல்ட்டுன்னு பார்க்கும்போது பிரெயின் என்ன பண்ணணும், அதை அவாய்டு பண்ண பார்க்கும். ஓகே, முடியாது, இது என்னெல்லாம் முடியாதுன்னா இதை அவாய்டு பண்ணணும்னு சொல்லுது. இதை வந்து இது எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இது ஒரு புது வகையாக இருக்கு, இதை எப்படி செய்யணும்னு பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நான் டிஃபிகல்ட்டிக்கு பதிலாக ஆப்பர்ச்சுனிட்டின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறேன். கரெக்ட். இப்போ இதுதான் சொல்கிறோம். இந்த ஆல்டர்னேட் வேர்ட்ஸ் வந்து நம்ம கரெக்டான இதை சொல்லலாம். மோஸ்ட்லி நம்ம வந்து சின்னதில் சொல்லி கொடுத்துருக்கிறது வந்து நெகட்டிவ் தான். ஆமாம், நெகட்டிவாக நம்ம கமாண்ட் கொடுக்குறோம், நெகட்டிவான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம், அதனால் சில நெகட்டிவாக நடக்குது. இதை பாசிட்டிவான வேர்ட்ஸை யூஸ் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணோன்னா யூ வில் ஃபைண்ட் வேஸ். அப்போ நமக்கு என்ன ஒன்று, இந்த பாசிட்டிவ் வேர்ட்ஸில் என்ன கிடைக்குதுன்னா, நான் என்ன செய்யணும் அப்படின்னு வரும். நான் என்ன செய்யணும்னு நினச்சா செய்ய தொடங்குவோம். செய்ய தொடங்கும்போது நமக்கு வந்து பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். இதுதான் அந்த இது. முடியாதுன்னு சொன்னால் முடியாது. ஓகே, அது எங்கேயாவது ஒரு இடத்துல ஃபெயில் ஆகும். நான் ஃபெயிலியர்னு நினச்சா நான் ஃபெயிலியர் தான். கரெக்ட். ஓகே, ஐ நீட் டு ஃபைண்ட் அவுட் நியூ வே ஆஃப் டூயிங் திங்ஸ்ன்றது இது. இப்போ நியூட்டனும் ஃபெயில் ஆனார். பல்பு கணிக்கு 100 வாட்டி தே செட் ஹி ஃபெயில்டு பிஃபோர் ஃபைண்டிங் எ பல்ப் லைட். ஓகே, அப்போ அது அவர் வந்து பிலீவ் பண்ணார். கரெக்ட். நம்பிக்கை இருந்தது, இது மாதிரி கண்டுபிடிக்க முடியும்ன்றது. அதனால் இந்த 100 தோல்விகள் ஃபெயிலியர் வந்து அவருக்கு பெருசாக தெரியல. முடியுன்ற நம்பிக்கை இருந்ததுல, வந்து கடவுள் இருக்காரு, இந்த நம்பிக்கை இருந்தால் தான் நீங்கள் இதெல்லாம் செய்ய முடியும். ஆமாம், கண்டிப்பாக. நம்பிக்கை இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது, எல்லாமே வேஸ்ட் தான். ஸோ ஏதோ ஒன்றுல நம்பணும், அதை அடையிறதுக்கான வழிகள் உண்டுன்றது அதையும் நம்பணும். அப்போ தான் அந்த முயற்சி இருக்கும். இல்லை இதெல்லாம் கிடையாது, சும்மா சொல்கிறாங்க போய் இப்படி நம்ம நினச்சிட்டோன்னா எவ்ரிதிங் இஸ் நாட் பாசிபிள். ஸோ அதுதான் சொன்னாங்க, உங்கள் வார்த்தை தான் உங்கள் உலகை உருவாக்குகிறது. யுவர் வேர்ட்ஸ் ஷேப் யுவர் டெஸ்டினி. ஓகே, ஸோ we can change our world by using proper words. நீங்கள் வந்து வீட்லேயாக இருக்கட்டும், பாஸாக இருக்கட்டும், சபார்டினேட்டோட இருக்கட்டும், நேபர்ஸோட இருக்கலாம், இல்லை வெளியில் இருக்கிறவங்களோட பழகிறவங்களோட இருக்கலாம். உங்கள் வார்த்தைகளை பொறுத்து உங்களுக்கான மதிப்புகள் வரும். எப்படி பேசுகிறீங்கன்றதை பொறுத்து they respect you. All that you can create a new world for you by using better words and positive words. Yes.
ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். பிகாஸ் நம்ம வேர்ட்ஸ்க்கு எவ்வளோ பவர் இருக்குது அப்படின்றது புரிஞ்சுது. அதே மாதிரி டே டு டே நம்ம ரிலேஷன்ஷிப்ஸ் நம்மளை சுற்றி இருக்கிற எல்லார்கிட்டையுமே நம்ம எப்படி பேசணும், என்ன மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி நம்ம ஒரு பாசிட்டிவாக பேச ஆரம்பிக்கும் போது ஆப்வியஸ்லி தட் வில் கிரியேட் அ வெரி குட் பாண்ட் அரவுண்ட் அஸ். லைக் அது ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுது. அண்ட் your words shape your world அப்படின்றது வந்து it was the concept itself it was very clear to us now. and மீண்டும் அடுத்த எபிசோட்ல சந்திப்போம்.